அதாவது எல்லா துறையும் நம்ம படித்தவங்க தான் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். படிக்காதவங்க மருத்துவம் பார்த்தா அது போலி மருத்துவம்னு சொல்கிறோம். அப்போ வந்து விவசாயம் மட்டும் படிக்காதவங்க செய்யலான்னு நம்ம அனுமதித்து விட்டோம். படிக்காதவங்க விவசாயம் செய்வதற்கு படிச்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. படிக்காதவர்கள் செய்கிற ஏன் விவசாயத்தை தாழ்வாக நினச்சோம்? விவசாயம் செய்கிறவர்களை ஏன் தாழ்வாக நினச்சோம்? ஏன்னா அவங்க படிக்காதவங்க. ஒரு படித்தவங்க விவசாயம் செய்யும்போது அதை நம்ம தாழ்வாக நினைக்க மாட்டோம். வேளாண்மை கல்லூரியில் வந்து இன்ஜினியரிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்க விவசாயம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அவங்கள யாரும் தாழ்வாக நினைக்க மாட்டாங்க. அதிலே அது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதோட குறைந்த படிப்பாகவே இருக்கட்டும். முறைப்படி ஒரு படிப்பு விவசாய படிப்பை படித்து ஒரு டிப்ளமோ கோர்ஸு சான்றிதழோடு நீங்கள் அந்த விவசாயத்தை பண்ணும்போது அதற்கு ஒரு மதிப்பு இருக்குது. படித்தவர்கள் அந்த விவசாயத்தை செய்கிறாங்க, அவங்க அதை பற்றி படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மதிப்பாங்க. விவசாயத்தை மதிக்காமல் போகிறதுக்கு காரணம், விவசாயிகளை மதிக்காமல் போகிறதுக்கு காரணம், விவசாயிகள் என்பது படிக்காதவர்கள், விவசாயம் செய்பவர்கள் படிக்காதவர்கள். அதனால் விவசாயிகளையும் யாரும் மதிக்கலை, அந்த விவசாயத்தையும் யாரும் மதிக்கலை. விவசாயிகளையும் தாழ்வாக நினச்சாங்க, ஏன்னா விவசாயிகள் படிக்கலை. விவசாயிகள் செய்கிற அந்த விவசாயம், படிக்காதவர்கள் செய்கிற அந்த விவசாயம், அந்த தொழிலையும் தாழ்வாக நினச்சாங்க. விவசாயத்தை யாரும் தாழ்வாக நினைக்கலை, அந்த விவசாயத்தை செய்கிற படிக்காதவர்களை தான் தாழ்வாக நினச்சாங்க. அதனால் வந்து நாம் ஒன்றே நினச்சிட்டோம், விவசாயத்தை தாழ்வாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அவங்க சோத்தில் கை வச்சா தான் அவங்க சேத்துல கை வச்சா தான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும், விவசாயிகளை தாழ்வாக நினைக்காத, அவங்க தான் நமக்கு சோறு போடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு பரிந்து கேட்டுக்கொண்டு நிறைய ஒரு கூட்டம் வந்துடுவாங்க. யாரும் விவசாயத்தை தாழ்வாக நினைக்கலை. விவசாயம் செய்கிறவங்களையும் தாழ்வாக நினைக்கல. யாரை தாழ்வாக நினச்சாங்கன்னா, படிக்காமல் விவசாயம் செய்கிறாங்க பாருங்கள், அவங்க படிக்காதவங்கள எப்போவும் தாழ்வாக தான் நினைப்பாங்க. அப்போ விவசாயம் செய்கிறவங்க பெரும்பாலும் படிக்காதவங்களாக இருக்கும்போது அப்போ அந்த விவசாயிகளை தான் தாழ்வாக நினச்சாங்களே தவிர விவசாயத்தை யாருமே தாழ்வாக நினைக்கல. அவர்கள் அந்த படிக்காதவர்கள் செய்கிற அந்த விவசாயத்தை தாழ்வாக நினச்சாங்க. அதனால் வந்து விவசாயம் பற்றி எல்லாத்துக்குமே ஒரு உயர்வான மதிப்பீடு தான். அதே படித்தவங்க அந்த விவசாயத்தை செய்யட்டும், அதை வந்து உயர்வாக நினைக்கிறாங்க. அதை வந்து அதில் ஏன்னா படித்தவர்கள் எப்படி விவசாயம் செய்வாங்க, அறிவுபூர்வமாக செய்வாங்க, எப்படி உற்பத்தியை பெருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பஞ்சகவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை உரம்லாம் போடுவாங்க. ஏன்னா அதுதான் லாபகரமானது அப்படின்னு சொல்லிட்டு படித்தவங்களுக்கு தெரியும். படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போதைக்கு ஏதோ ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிட்டு உரம், யூரியா, பூச்சிக்கொல்லி மருந்து, ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த வேலையை தான் பார்ப்பாங்க. படிக்காதவங்க அந்த மாதிரி தான் வேலை பார்ப்போம். படிக்காதவங்க கையில் நம்ம விவசாயத்தை கொடுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க செய்கிற வேலை என்னென்னா, யூரியா போடுறது, ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிக்கிறது, உணவை நஞ்சாக மாற்றி விட்டார்கள். இப்போ படிக்காதவங்க கையில் மருத்துவத்தை கொடுத்தா என்னாகும், நிறைய மருத்துவத்துறையில் நிறைய சாவு ஏற்படும், அப்படி தானே? அதனால தான் படிக்காதவங்க யாரும் மருத்துவம் பார்க்கக்கூடாது, அவங்கள போலி மருத்துவர்கள் என அறிவித்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள், அப்படி தானே? அப்போ அப்படி இருக்கும்போது விவசாயங்கிறது அது எவ்வளோ பெரிய துறை, அது ஏன் இன்றைக்கி வந்து இந்தியா முழுவதும் வளர்ச்சி அடையலை அப்படின்னா, விவசாயம் என்பது 95% மேற்பட்டவர்கள் அல்லது 90% மேற்பட்டவர்கள் படிக்காதவங்க தான் அந்த விவசாயத்தை பார்த்துட்ருக்காங்க. அதனால தான் அந்த விவசாயம் முன்னேறலை, நவீனமாகலை, அதுக்கு மரியாதை இல்லை. இப்போ யூரியா போடுறது, பூச்சிக்கொல்லி மருந்து, ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதுலாம் நவீனம் கிடையாது. அது நவீனம்னா என்னென்னா, அது வந்து பஞ்சகவ்யா, அப்புறம் இயற்கை உரத்தை பயன்படுத்துறது, பசுஞ்சாண உரத்தை பயன்படுத்துறது, அந்த மாதிரியான நடைமுறை தான் வந்து நவீன. அது படித்தவங்க செய்கிற விவசாயம். படித்தவங்க அப்படி தான் விவசாயம் பார்ப்பாங்க. ஏன்னா மகசூலை அதிகமாக பார்க்கணும், உற்பத்தி அதிகரிக்கணும் விவசாயத்துறையில் அப்படின்னா அது இயற்கை உரம் போட்டால் தான் அது முடியும் அப்படின்னு படித்தவங்களுக்கு தெரியும். இயற்கை உரம் போட்டால் பன்மடங்கு உங்களுக்கு வந்து பலன் தரும், அது இன்னும் லாபகரமாக பண்ணுவாங்க. படித்தவங்க விவசாயம் பார்த்தாங்கன்னா அதை எப்படியெல்லாம் லாபகரமாக பண்ணலாம், எப்படியெல்லாம் அந்த தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்தலாம், சொட்டு நீர் பாசனம், அந்த பாசனம், இந்த பாசனம், தெளிப்பு நீர் பாசனம்னு சொல்லிட்டு அதன் மூலம் நீரை சிக்கனப்படுத்துவாங்க. இப்படியெல்லாம் அவங்க வந்து செலவுகளை சிக்கனப்படுத்தி உற்பத்தியை பெருக்குவாங்க. இது படித்தவங்க செய்கிற விவசாயம். படிக்காதவங்க செய்கிற விவசாயம் எப்படி இருக்கும், பெருசாக ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு. அவங்கள படிக்காமல் விட்டது நம்ம தப்பு தான், அரசாங்கத்தோட தப்பு. அதனால் அவங்கள வந்து நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய கல்வி முறை அப்படி இருக்குது. நான் தான் சொல்கிறேன்ல, ஆங்கிலத்தின் ஆதிக்கம் கல்வியில், அப்புறம் தொழிலில் ஆங்கிலத்தின் ஆதிக்கம், அப்புறம் வாழ்க்கையில் படித்தவங்கன்னா இங்கிலீஷ் பேசுவாங்க. அப்போ வந்து படிக்காதவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது. அதுக்கு காரணம் வந்து இந்த கல்வி முறை தான் காரணம். அப்போ தாய்மொழியில் கல்வி அதிகரிக்கும்போது, தாய்மொழியில் முழுக்க கல்வியை கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாருமே படித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். படிக்காதவங்க யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க, படித்தவங்க தான் இங்கே இருப்பாங்க. அப்போ விவசாயம் செய்கிறவங்களும் படித்தவங்க அதிகரிச்சிருவாங்க, விவசாயத்துறையிலையும் படித்தவர்கள் அதிகரித்து விடுவார்கள். அதனால் அது அரசாங்கத்தின் தப்பு தான். படிக்காதவர்கள் பெருகி போனதற்கு அரசாங்கத்தின் தப்பு தான். படிக்காதவர்கள் கையில் விவசாயம் போனதுக்கும் அரசாங்கத்தின் தப்பு தான் காரணம். படிக்காமல் எந்த ஒரு தொழிலையும் செய்யக்கூடாது,
அப்படின்னு ஒரு சட்டம் போடணும். நீ எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் சான்றிதழ் வச்சுருக்கியா? படிக்காதவங்க கையில் எந்த தொழிலையும் கொடுக்காது, நல்லாவே இருக்காது. நீ ஒரு டீ கடை வச்சுருக்க, ஒரு ஹோட்டல் நடத்துகிற அப்படின்னா கூட அதுக்கு சம்மந்தமாக ஏதாவது ஒரு 3 மாத கோர்ஸு முடிச்சுட்டு தான் வரணும். எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு எந்த தொழிலை பார்த்தாலும் நீ அது அந்த தொழில் குறித்த படிப்பை நீ கற்றுக்கிட்டு இருக்கணும். நீ எத்தனை தொழில் வேணாலும் செய்ய, அத்தனை தொழிலுக்கும் இங்கே படிப்பு இருக்கணும். இங்கே அப்போ வேலைவாய்ப்பு பெருகும். சொல்லிக் கொடுக்குறவங்க ஆசிரியர்கள், அந்த படிப்பை சொல்லிக் கொடுக்குறவங்க எண்ணிக்கை அதிகரிக்கும். இதன் மூலம் தான் இப்படி தான் வேலைவாய்ப்பு அதிகரிக்கணும். அதற்கு கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்படணும். இந்த மாதிரி விவசாயம், அரசியல், இந்த ரெண்டுக்கும் படிப்பு தேவையில்லை. அரசியல் படிக்காதவங்க கையில் அரசியலை கொடுத்துட்டோம், படிக்காதவங்க கையில் விவசாயத்தை கொடுத்துட்டோம். இந்த அரசியல், ஆட்சி, அதிகாரம், மக்கள் ஏன் இப்படி ஊழல்லாம் பெருகி போச்சு, கல்வித்துறை ஏன் இவ்வளோ மோசமாக போச்சு, படிக்காதவங்க கையில் ஆட்சியை கொடுத்துட்டோம். அவங்க கல்வித்துறையில் ஆங்கிலத்தை புகுத்திட்டாங்க, ஆங்கிலத்தை அனுமதிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அறிவுபூர்வமான அணுகுமுறையே இல்லை. அதாவது சரி, பெரும்பாலானவங்க படிக்கலை, அல்லது அந்த துறை சார்ந்து படிக்கணும். ஒரு மந்திரி இருக்காருன்னா அவர் கையில் ஒரு துறையை கொடுக்குறாங்க, விவசாயத்துறையோ அல்லது கல்வித்துறையோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, அல்லது நிதித்துறையை கொடுக்குறாங்க. ஆனால் அது சார்ந்து அவர் படிச்சிருக்காருன்னா இல்லை. இப்படி சம்பந்தமே இல்லாமல் எந்த படிக்காதவங்க கையில் வந்து அரசியலையும் விவசாயத்தையும் கொடுத்து ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் சீர்கட்டி ஒரு நிர்வாகமே பண்ண தெரில அவங்களுக்கு. மக்களுடைய பிரச்சனை என்ன, அதை எப்படி நூதனமாக ஈஸியாக எப்படி வந்து நுட்பமாக நிறைவேற்ற வேலை வாங்கி எப்படி அதை சிறப்பாக செய்து முடிக்கிறது அப்படிங்கிற அந்த அறிவே அந்த அரசியல்வாதிகளுக்கும் இல்லை. அது மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் விவசாயத்துறைக்கும் வந்து படிக்காதவங்க விவசாயம் பண்ணும்போது அதில் வந்து முன்னேற்றமே இருக்காது. அன்றைக்கி என்ன விவசாயம் பண்ணாங்களோ அதை தான் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி இந்த வாய்க்கால் நீர் பாசனம், அதில் வேறு எந்த மாற்றமும் இல்லை. இப்போ வந்து ஏதோ ஒரு மாற்றம், அது வேறு வழியே இல்லாமல் தவிர்க்க முடியாமல் ஏதோ ஒன்று அப்படி உள்ள நுழையும். மற்றபடி ஒரு பெரிய புரட்சிலாம் இங்கே நடக்கவே நடக்குது. விவசாயத்துறையில் நவீன புரட்சிங்கிறது அவ்வளோ ஈஸியாக நடக்கவே. ஏன்னா அந்த விவசாயிகளால் அதை புரிஞ்சிக்க முடியாது, படிக்காத அந்த விவசாயிகளால் அதை புரிஞ்சிக்க முடியாது. அதனால் படிக்காதவர்கள் தான் விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் வந்து இங்கே விவசாயத்துறையில் முன்னேற்றம் ஏற்படாது. அப்புறம் நல்ல தரமான உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணவும் முடியாது. அவங்க ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை தான் அடிப்பாங்க, யூரியாவை தான் போடுவாங்க, மண்ணின் வளத்தை கெடுத்துருவாங்க, மண்ணில் வந்து உயிர் சத்தே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு உற்பத்தியை பெருக்கவும் தெரியாது. அதனால் விவசாயங்கிறது லாபகரமான தொழில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு மக்கள் வந்துடுறாங்க. விவசாயம் போனால் அது நஷ்டம்தான் வரும். ஏன் நஷ்டம் வருது? அது படிக்காதவங்க கையில் விவசாயம் இருக்குது, படிக்காதவர்களால் செய்யப்படுகிறது விவசாயம். படித்தவங்கள்ட்ட கொடுத்து பாருங்கள், அவங்க வந்து அதை லாபகரமான தொழிலாக மாற்றுவாங்க. அப்போ விவசாயத்தின் மீது மோகம் வரும், வேலைவாய்ப்பு பெருகும். படித்தவர்கள் தான் நீங்கள் விவசாயம் செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டம் போடுங்க, அப்போ எல்லாருமே படிப்பாங்க. அப்போ அந்த படித்தவங்க அந்த விவசாயத்தை பண்ணும்போது, விவசாயத்தை பற்றின அந்த படிப்பை படிச்சுட்டு விவசாயம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே விவசாயத்துறை முன்னேறும். விவசாயத்தை பற்றின மக்களுடைய கண்ணோட்டம் மாற்றப்படும். விவசாயம் என்பது ஒரு லாபகரமான தொழில் என்கிற அந்த கருத்து மக்களிடம் பரப்பப்படும், விழிப்புணர்வு ஏற்படும். விவசாயம் என்பது ஒரு லாபகரமான தொழில், ஒருங்கிணைந்த வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, இதெல்லாம் ஒரு லாபகரமான தொழில் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு வரும். படித்தவங்கள அந்த தொழிலை செய்ய வைக்கணும். கால்நடை வளர்ப்பு, ஒருங்கிணைந்த வேளாண்மை, இது எல்லாம் படித்தவர்களால் செய்யப்படணும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, வாங்க விவசாயம் பண்ணலான்ட்டு போவாங்க. ஏன்னா நிறைய நிலம் தரிசாக கிடக்குது, சும்மா கிடக்குது, பயன்படுத்த முடியாமல் கிடக்குது. உங்கள் வீட்டு பக்கத்தில் பாருங்கள் எத்தனை நிலம் காலியாக கிடக்குது. அதெல்லாம் வந்து விவசாயம் பண்ண வேண்டிய இடங்கள். ஏதாவது வீடு கட்டும்போது அந்த நிலத்தை வேணால் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் அதை ஏன் சும்மா வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதை வந்து ஏதாவது மரங்களையோ, பழங்களை தருகிற மரங்களையோ, செடிகளையோ நட்டு உற்பத்தியை பெருக்கலாம்ல. அப்போது இந்த மாதிரியான கண்ணோட்டம் யாருக்கு வரும்னா படித்தவங்களுக்கு தான் வரும். படித்தவங்களில் விவசாயத்தை கொடுத்தா விவசாயத்தை பற்றின கண்ணோட்டம், மக்களிடம் உள்ள மோசமான கண்ணோட்டம் மாற்றப்படும். விவசாயம் என்பது லாபகரமான தொழில், அதை எப்படி செய்கிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. எப்படி செஞ்சால் அதை லாபகரமாக மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த படித்தவர்கள் தான் அந்த வேலையை செய்வாங்க. அவங்க கையில் கொடுத்தா விவசாயங்கிறது வந்து விவசாய பற்றின பரிதாப உணர்ச்சியே போயிடும். விவசாயிகளை பார்த்து நம்ம பரிதாபப்படுறோம். விவசாயிகள் ஏமாற்றப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள், அப்பாவிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் உற்பத்தி பொருளை அவங்க வந்து வியாபாரிகள்கிட்ட குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாங்க. வியாபாரிகள் வந்து அந்த பொருளை உற்பத்தி செஞ்ச விவசாயிகளை விட பன்மடங்கு வச்சு லாபம் வைக்கிறாங்க. 1 கிலோ தக்காளி 5 ரூபான்ட்டு விவசாயிகள்கிட்ட வாங்குகிறாங்க. யார்? நம்ம வியாபாரிகள் 10 ரூபான்ட்டு வாங்குறாங்கன்னு வச்சுங்க. அதை வந்து விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, விவசாயிகள்கிட்ட 10 ரூபாய்க்கு வாங்கின தக்காளியை வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, 15 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. விவசாயியை விட அந்த வியாபாரிகள் தான் அதிக லாபம் எடுக்கிறாங்க. விவசாயிகள் ஏமாற்றப்படுறாங்க.
அதனால் விவசாயிகள் வந்து ஏமாற்றப்படுகிறவர்களாகவும் பரிதாபத்திற்குரியவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த நாட்டில், இந்திய நாட்டில். காரணம், அவங்க படிக்கலை. அவர்களுக்கு நவீன உலகை புரிந்து கொண்டு தங்களை மேம்படுத்தி கொள்ள அவர்களுக்கு தெரியவில்லை. படிப்பை இங்கே கட்டாயப்படுத்தணும். படிக்காமல் இருக்கவே கூடாது. படிக்காமல் இருப்பது பெரிய குற்றம் அப்படின்னு நடைமுறைப்படுத்தணும். தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும். அப்போ தான் எல்லாருமே படிப்பாங்க. நீங்கள் சட்டம் போட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தாய்மொழியில் கல்வி இருந்தால், தாய்மொழியில் தொழில் இருக்கணும். அப்போ படிக்காமல் போகிறதுக்கு அரசாங்கம் தான் காரணம். அப்போ படிக்காதவர் கையில் இந்த விவசாயத்துறை இருப்பதற்கு அரசாங்கம் தான் காரணம். படிக்காதவர்கள் அதிகமாகும் போது அவர்கள் தேர்ந்தெடுக்கிற தொழில் என்னென்னா விவசாயம். படிக்காதவங்க விவசாயம் செஞ்சால் எப்படி இருக்கும்? மோசமாக தான் இருக்கும். நல்லாவே இருக்காது. உற்பத்தி அதிகமாகாது. அவங்களுக்கு நவீனத்தை எப்படி இணைக்கணும், நவீன தொழில்நுட்பத்தை வச்சு எப்படி விவசாயத்தில் உள்ள உற்பத்தியை பெருக்கணும்னு தெரியாது அவங்களுக்கு. ஒரு பசுஞ்சாண உரம், பஞ்சகவ்யா, இந்த மாதிரி இயற்கை உரத்தை எப்படி பயன்படுத்தி மகசூலை பெருக்கணும், அந்த இதுவும் அவங்களுக்கு தெரியாது. அது படித்தவங்க தான் பண்ணுவாங்க. விவசாயத்தை பற்றி படித்தவங்க தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. விவசாயத்தை படிக்காதவங்க கையில் கொடுத்ததுனால இந்த உணவுப் பொருள்கள் வந்து நஞ்சாக மாறுகிறது. யூரியா போடுறது, பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது, அதனால் நஞ்சாக மாறிவிட்டது. மக்களுடைய உடல்நலன் பாதிக்கப்படுது. மக்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையுது. இது நம்முடைய விழிப்புணர்வு, நமக்கு வந்து அந்தளவுக்கு விழிப்புணர்வு எல்லாம் போச்சு. அதனால் விவசாயிகளிடமிருந்து, படிக்காதவர்களிடமிருந்து விவசாயத்துறையை கைப்பற்ற வேண்டும். கைப்பற்றி படித்தவர்களிடம் கொடுக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும், சான்றிதழ் வழங்க வேண்டும், அது குறித்து சான்றிதழ் வழங்க வேண்டும். கல்வி கற்கலைன்னா நீ உனக்கு லோனே கிடைக்காது. விவசாய லோனே தரமாட்டோம். உனக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். விவசாயத்தை பற்றி உனக்கு என்னதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? பஞ்சகவ்யா தெரிஞ்சிருக்கணும். சொட்டு நீர் பாசனம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு அடிப்படை அறிவு குறைந்தபட்சமாக அது வழங்கணும் அவங்களுக்கு. பஞ்சகவ்யா, இயற்கை உரத்தை எப்படி தயாரிக்கணும், மண்புழு உரத்தை எப்படி தயாரிக்கணும், தேனீ வளர்ப்பது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து லாபகரமாக அதை மாற்றுறது. நிறைய காலி இடங்களில், தோட்டத்தில் இருக்கிற காலி இடங்களில் நிறைய தேனீ பெட்டியை வளர்க்கலாம். தேனீ பெட்டி வச்சாக்கா தேன்கள் வந்து என்ன பண்ணும்? தேன்கூடு வளர்க்கும். அதனால் மகசூல் பெருகும், மகரந்த சேர்க்கை அதிகரிக்கும், மகசூல் அதிகரிக்கும். தேன் மூலமும் வருமானம் கிடைக்கும், சுத்தமான தேன் கிடைக்கும். நிறைய தேனீ பெட்டி வச்சா சுத்தமான தேன் மக்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி கலப்படம் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க. தேனியோட உற்பத்தி குறைவாக இருக்குது, தேனோட தேவை அதிகமாக இருக்குது. கலப்படம் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க. சக்கரைப்பாகு கலந்து கலப்படம் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க வியாபாரிகள். மக்களுடைய உடல்நலன் பாதிக்கப்படுது. அதனால் படித்தவங்ககிட்ட விவசாயத்தை கொடுத்தா அவங்க அதை வந்து எப்படியெல்லாம் பணத்தை சம்பாதிக்கலாம், உற்பத்தியை பெருக்கலான்னு தான் பார்ப்பாங்க. தேனீ பெட்டி அதிகமாக வைப்பாங்க. வேறு எந்த வகையிலெல்லாம் உற்பத்தியை பெருக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்து உற்பத்தி. அப்போ விவசாயம் என்பது ஒரு லாபகரமான தொழில், அது ஒரு அறிவுபூர்வமான தொழில் அப்படிங்கிற கருத்து மக்கள்கிட்ட பரவும். இன்றைக்கி அது விவசாயங்கிறது அந்த அளவுக்கு அறிவுபூர்வமான தொழிலே கிடையாது அப்படிங்கிற கண்ணோட்டம் தான் மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா ஒரு தொழிலை செய்யும்போது அது வந்து கஷ்டமானது, அப்போ தான் வியப்பாக இருக்கும். அந்த தொழிலை செய்கிற சவாலாக இருக்கணும். இன்றைக்கி சவால் நிறைந்த தொழிலாக அது இல்லை. காரணம், படிக்காதவர்கள் அந்த விவசாயத்தை செய்கிறாங்க. அவங்களுக்கு இதை எப்படி சவாலாக மாற்றுறதுன்னு தெரில. சவால் நிறைந்த தொழிலாக இந்த தொழிலை எப்படி மாற்றுவது, அறிவுபூர்வமாக, எளிதாக, அறிவுபூர்வமாக, ஸ்மார்ட்டாக இந்த தொழிலை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரில. ஆக இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை விவசாயத்தை வந்து படிக்காதவங்க யாரும் விவசாயம் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய படிக்காதவங்க விவசாயம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச அடிப்படை விவசாய படிப்பை அறிமுகப்படுத்துங்க. குறைந்தபட்ச அடிப்படை விவசாய படிப்பு. உரம் எப்படி தயாரிக்கிறது, இயற்கை உரம் எப்படி தயாரிப்பது, மாடுகளை எப்படி வளர்ப்பது, இதெல்லாம் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீ விவசாயமே பண்ணணும். இல்லைன்னா நீ படிக்காதவங்க விவசாயம் பண்ணிங்கன்னா எதுவுமே தெரிஞ்சிக்காமல் இயற்கை உரம் எப்படி தயாரிக்கிறது, பஞ்சகவ்யா எப்படி தயாரிக்கிறது, பசுஞ்சாண உரம் எப்படி தயாரிக்கிறது, மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறதா, அப்புறம் வந்து தேனீயை எப்படி வளர்க்கிறது, தேனீ பெட்டி வச்சு தேனீயை எப்படி வளர்க்கிறது, இது எல்லாம் தெரிஞ்சு இப்படி வந்து எளிதான பயிற்சிகள் இதெல்லாம். இது மாதிரி பாடத்திட்டத்தை உருவாக்கி இதை நீ கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீ விவசாயமே பண்ண உனக்கு அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை உருவாக்கணும். உனக்கு லோன் வேணுமா, நீ இந்த படிப்பு படிச்சிருக்கியா, படிப்பு படிக்கலைன்னா உனக்கு லோனே கிடையாது, விவசாய லோனே கிடையாது அப்படின்னு சொல்லணும். அப்புறம் வந்து இந்த காய்கறிகள், கிழங்குகள் இதெல்லாம் எப்படி உரமாக மாற்றுறது. ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் காய்கறி குப்பைகள் வெளியே போகுது. சமைக்கிறதுக்காக காய்கறிகள் வாங்கிட்டு வராங்க. அந்த குப்பைகள் எல்லாம் குப்பை தொட்டில் அழுகி நாசமாக போகுது. உரம் அதெல்லாம், அதையெல்லாம் வந்து ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் அதை சேகரித்து அதை வந்து உரமாக எப்படி மாற்றுறது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் காய்கறி கழிவுகள் வெளியே போகுது, வீணாக போகுது. அப்போ அது எவ்வளோ உரம் இருக்குல்ல, எவ்வளோ பெரிய உர தேவையை அதை நமக்கு பூர்த்தி பண்ணணும் தெரியுமா. ஒவ்வொருத்தரும் காய்கறியை வாங்கி சமைக்கிறாங்க, அதோட கழிவுகளை குப்பை தொட்டியில் போடுறாங்க, வீணாக போகுது. அப்போ ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் நேரடியாக அதை வந்து சேகரித்து அதில் உள்ள உரத்தை அதை வந்து உரமாக மாற்றி
அதை வந்து விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தினா எவ்வளோ பெரிய நன்மை ஏற்படும், எவ்வளோ பெரிய புரட்சி ஏற்படும். அதை யார் பண்ணுவாங்க? படித்தவங்க தான் செய்வாங்க. படித்தவங்களுக்கு தான் அந்த அறிவு வரும். படிக்காதவங்களுக்கு இந்த உலகமே கஷ்டமாக இருக்கும், ஒன்றுமே புரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க? பரிதாபத்திற்குரியவர்கள் அவர்கள். பரிதாபத்திற்குரியவர்கள் செய்கின்ற தொழில் தான் விவசாயம் அப்படிங்கிற கண்ணோட்டம் மக்கள் மத்தியில் இருக்குது. அவங்க வந்து லாபமாக அவங்க அந்த தொழிலை செய்ய தெரியாது. அதனால் விவசாயம்னாலே அது லாபம் இல்லாத தொழில் அப்படிங்கிற கருத்து மக்கள் மத்தியில் இருக்குது. காரணம், அது விவசாயம் லாபகரமான தொழில் இல்லைங்கிற கருத்து கிடையாது. அதை செய்கிறவர்கள் படிக்காதவர்களாக இருக்கிறார்கள், அறியாமை மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் விவசாயம் லாபம் இல்லாத தொழிலாக மாற்றப்படுகிறது. அப்புறம் ஏமாற்றப்படுகிறவர்களாக விவசாயிகள் இருக்கிறாங்க. உற்பத்தி கஷ்டப்பட்டு உற்பத்தி பண்ண தொழிலை ரொம்பவும் மலிவாக வியாபாரிகளுக்கு கொடுக்குறாங்க. வியாபாரிகள் அதை விட பல மடங்கு வச்சு லாபம் வச்சு விற்கிறாங்க. ஏதோ வியாபாரிகளை வாழ வைக்கிறதுக்காக விவசாயிகள் வந்து உணவுப் பொருளை உற்பத்தி பண்ண மாதிரி இருக்குது. அப்போது அந்த விவசாயிகளை பாதுகாக்கணும், அவங்கள ஏமாற்றப்பட விடக்கூடாது. வியாபாரிகளால் அவங்க ஏமாற்றப்படக்கூடாது. அதுக்காகவாவது அவங்களுக்கு அந்த விவசாயத்தை பற்றின கல்வியை வழங்குங்க. சொட்டு நீர் பாசனம்னா என்ன, தெளிப்பு நீர் பாசனம்னா என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். காளான் வளர்ப்பது எப்படி, இதையெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்படியே அடிப்படையான கல்வி எதுவும் இல்லாமல் யாரும் விவசாயம் பண்ணவே கூடாது. கட்டாயமாக இலவசமாக அந்த கல்வியை கற்றுக் கொடுங்க. மாலை நேரம் ஒரு வருடத்துக்குள்ளே எல்லாருமே அந்த கல்வியை கற்றுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புரட்சியே பண்ணுங்கள். படித்தவங்களாக மாற்றுங்க விவசாயிகளை. அப்போ விவசாயம் மாறும். விவசாயத்துறையில் புரட்சி நடக்கும், நவீன புரட்சி நடக்கும். அது மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கல்வி தகுதியை விதிங்க. அரசியலை பற்றின அறிவு அவங்களுக்கு இருக்கணும். அரசியலை பற்றி அவங்க படிச்சிருக்கணும். அதை படிச்சிருந்தா தான் அவங்க தேர்தலில் போட்டியிட முடியும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை உருவாக்கணும். இன்றைக்கி ஏன் அரசியல்வாதிகளை பற்றி சுற்றி ஏன் பெருங்கூட்டம் கூடுது தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது. நம்மளாலையும் எம்எல்ஏ ஆக முடியும், மந்திரி ஆக முடியும்னு சொல்லிட்டு படிக்காதவங்கெல்லாம் கனவு கண்டுட்ருக்காங்க. அதனால தான் அந்த அரசியல்வாதி பின்னாடி அவ்வளோ கூட்டம். படிச்சிருக்கவங்க மட்டும்தான் அரசியல்வாதி எம்எல்ஏ ஆக முடியும், மந்திரி ஆக முடியும்னா யாருமே இப்படி கூட மாட்டாங்க. இந்த அளவுக்குலாம் கூடவே மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, நம்ம படிக்கலை, அப்படி இல்லைனாலும் நம்மளால் முதலமைச்சர் ஆக முடியும், எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், மந்திரி ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. படித்தவங்க தான் அதற்குன்னு ஒரு படிப்பை வந்து நம்ம வந்து அரசியல் பற்றின படிப்பை வந்து ஒரு பட்ட படிப்பை உருவாக்கி அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீ வந்து ஒரு எம்எல்ஏவோ, ஊராட்சி மன்ற தலைவராகவோ, கவுன்சிலராகவோ நீ போட்டியிட முடியும். கவுன்சிலருக்கு ஒரு குறைந்தபட்ச கல்வி, அரசியலை பற்றி கல்வி திட்டம் மக்களுக்கு என்ன, அதை முடிச்சிருக்கணும். முடிக்காத யாரும் கவுன்சிலர் ஆக முடியாது. அது மாதிரி ஊராட்சி மன்ற தலைவருக்கு இன்னும் ஒரு அதிகமான படிப்பு, அதை விட கொஞ்சம் அதிகமான படிப்பு. அரசியலில் போட்டியிடுபவர்கள், அரசியல் ஆட்சி அதிகாரத்திற்காக போட்டியிடுபவர்கள் இருக்காங்க, அவங்களுக்குன்னே ஒரு படிப்பு உருவாக்கணும். அதில் ஒரு குறைந்த படிப்பு, கவுன்சிலர் ஆவதற்கு ஒரு குறைந்தபட்ச கல்வி தகுதி, அரசியலை பற்றிய கல்வி தகுதி. அப்புறம் வந்து ஊராட்சி மன்ற தலைவர், நகராட்சி மன்ற தலைவர், அதுக்கு அடுத்து இதை படித்தா நீ ஊராட்சி மன்ற தலைவராகலாம். இதுக்கு மேலே நீ படித்தனா நகராட்சி மன்ற தலைவராகலாம். இந்த தகுதி அந்த தகுதி இருந்தும் உன்னை மக்கள் தேர்ந்தெடுக்கலைன்னா உன்னால் ஆக முடியாது. மக்கள் தேர்ந்தெடுக்கணும், ஆனால் மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கு உனக்கு ஒரு தகுதி இருக்கணும். அதுதான் அந்த அரசியலை பற்றிய கல்வி தகுதி. அப்புறம் எம்எல்ஏ ஆகணுமா, அதுக்கு ஒரு கல்வி தகுதி இருக்கணும், இன்னும் கொஞ்சம் அதிகமான படிப்பு இருக்கணும். எம்பி ஆகணுமா, இன்னொரு அதிகமான படிப்பு. முதலமைச்சர் ஆகணுமா, அமைச்சராகணுமா, இன்னொரு அதிகமான படிப்பு உனக்கு இருக்கணும். நீ எந்த துறையில் அமைச்சராகிறியோ அந்த துறையில் நீ ஏதாவது படிச்சிருக்கணும். அப்படி கல்வி தகுதியை அடிப்படையாக கொண்டு ஆட்சியாளர்களை நாம் நியமிக்கும் போது அப்போ ஆட்சி நல்லாயிருக்கும். மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. கூட்டத்தை மட்டும் கூட்டுவாங்க. எது பேசணுன்னே தெரியாமல் ஏதாவது பேசிட்டு உளறிக்கிட்டு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு என்னத்தை பேசுகிறாங்க, ஒன்றும் மக்களுக்கு பயனில்லாத விஷயங்களை பேசிவிட்டு அதனால் எந்த முன்னேற்றமும் எந்த நன்மையும் ஏற்பட போகிறதில்ல. அதை போய் அப்படி பேசுகிறது தான் அரசியல்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு யாரும் மக்களுக்கு நல்லது பண்ணுறதே கிடையாது. மக்களுக்கே சலிச்சு போச்சு. இவனு இப்படி தான். காரணம் என்ன? இவர்கள் அந்த பதவி வருவதற்காக இவங்க வந்து கஷ்டப்படலை, முறையான வழியில் கஷ்டப்படலை. அது அவர்களுக்கு முறையற்ற வழியில் எளிதாக கிடைக்குது. படிக்காமலே என்னால் வந்து படித்தவர்களை வேலை வாங்க முடிகிற அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க படிக்கவே இல்லை, ஆனால் அவங்க கலெக்டர்லாம் வேலை வாங்குகிறாங்க, அரசு அதிகாரிகளை வேலை வாங்குகிறாங்க, கஷ்டப்பட்டு படித்தவங்கள வேலை வாங்குகிறாங்க, படிக்கவே இல்லை அவங்க. எப்படி பாருங்கள், என்ன ஒரு மோசமான ஒரு இது பாருங்கள். இது அந்த காலத்தில் வந்து இந்த சுதந்திர போராட்ட காலத்தில் இந்த மாதிரி சட்டத்தை உருவாக்குனாங்க. அந்த காலத்தில் வந்து சுதந்திரத்துக்காக போராடினாங்க. அப்புறம் அந்த காலத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் பெரும்பாலும் படிக்கவே இல்லை. அப்போ பள்ளிக்கூடமே ஆரம்பிக்கலையே. பள்ளிக்கூடம், கல்லூரியெல்லாம் 1-2 தான் இருந்தது. அப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள் பெரும்பாலும் படிக்கவே இல்லை. ஆனால் அவர்களுக்கு பொது நலன் இருந்தது, மக்கள் மீது நலன் இருந்தது.
ஆனால் அவங்க படிக்கவே இல்லையா? அப்போ வந்து படித்தவங்க தான் அரசியலுக்கு வரணும், அரசியல் போட்டியில் நிற்கணும் அப்படின்னா அந்த சட்டம் அந்த காலத்துக்கு பொருத்தமில்லாத சட்டமாக இருந்தது. ஆனால் அதையே இன்னை வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தான் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் வந்தது, இன்றைக்கி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குதுல்ல. அப்போ இன்றைக்கி அந்த சட்டத்தை மாற்றணும்ல. அன்னைக்கு வந்து சுதந்திரத்துக்காக போராடினவங்க எல்லாருமே வந்து படிக்காதவங்க, அரசியல் தலைவர்கள் எல்லாருமே படிக்காதவங்க. அப்போ அவங்களுக்கு வந்து படிக்காதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேர்தலில் போட்டியிட அனுமதி மறுப்பது என்பது அன்னைக்கு அதை ஏற்றுக்க மாட்டாங்க, யாருமே மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க. காமராஜ் படிக்கல, அவரை போட்டியிடக்கூடாது, அரசியலுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்கன்னாங்க அன்றைக்கி எப்படி மக்கள் அதை ஏற்றுப்பாங்க? அவர் வந்து தகுதியானவர் தான், அவரை விட தகுதியானவர் யார் இருக்காங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படி தான் அன்னைக்குள்ள அரசியல் தலைவர்கள் நல்ல பொது வாழ்வில் தூய்மையாக இருந்தாங்க, மக்கள் மீது ஒரு நல்ல அக்கறையோடு இருந்தாங்க. இன்றைக்கி உள்ளவங்க அப்படியா இருக்காங்க? இன்றைக்கி உள்ளவங்க எல்லாம் முகமூடி திருடர்களாக இருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து அந்த சட்டம் வந்து அந்த சட்டம் வந்து படிக்காதவர்கள் அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கு அதுவே வழிவகுத்துருச்சு. படிக்காத ரவுடிகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற நிலைமைக்கு அது போயிடுச்சு. இப்போ அவங்க கையில் அது போயிடுச்சு. இப்போ படித்தவர்கள் அவரெல்லாம் அந்த இடத்துக்குள்ளே நெருங்கவே முடியாது. நல்ல சமூக அக்கறை உள்ளவர்கள் அந்த இடத்துக்கு நெருங்கவே முடியாது. மக்களுக்கு இப்போ நல்லதே நடக்க ரொம்ப வாய்ப்பு கம்மி. அதனால் அரசியலையும் எந்த தொழிலை செஞ்சாலும் அதுக்கு கல்வி தொகுதி வைங்க. அரசியலும் விவசாயம் மட்டும் கிடையாது, எந்த தொழில் நிறைய தொழிலை படிக்காமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியலை மட்டும் கிடையாது, விவசாயம் மட்டும் கிடையாது, படிக்காதவங்க செய்கிற தொழில் அரசியலோ விவசாயம் மட்டும் கிடையாது, நிறைய தொழிலை படிக்காதவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாம் நினைக்கிறோம் அரசியல் மட்டும் தான் படிக்காதவங்க செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. ஓட்டுநர், லாரி ஓட்டுநர் படிக்காதவங்க தான் நிறைய பேர் படிக்காதவங்களாக இருக்காங்க. அதுக்கு ஒரு கல்வி தகுதி வைங்க. அவங்க படிக்க மாட்டேன்னு சொல்லலை, நீங்கள் படித்தா தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னா அவங்க படிக்க தான் போகிறாங்க. அது மாதிரி எந்த ஒரு வேலைக்கும் நீங்கள் வந்து அது சார்ந்த கல்வியை நீங்கள் படிச்சிருக்கணும். நான் 4-5 வேலை பார்த்துருக்கேங்க, அப்புறம் 4-5 படிப்பை நீ படித்து தான் ஆகணும். அந்த படிப்புக்கான காலகட்டம் 1 வருஷம் 2 வருஷம்ன்ட்டு இல்லாமல் அந்த வேலையை பொறுத்து ஒரு 3 மாதம் 2 மாதம் அது அப்படி கற்றுக்கிட்டாலே போதும். 4 மாதம் 5 மாதம் அப்படி. ஒரு டீ கடையாக இருக்கட்டும், ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு மெக்கானிக்காக இருக்கட்டும், எந்த வேலையை நீ செஞ்சாலும், ப்ளம்பர் ஆகட்டும், எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும், எலக்ட்ரிஷியன் எல்லாருமே அதை படிச்சுட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ண விடக்கூடாது. அப்புறம் ப்ளம்பராக இருக்கட்டும், படிக்காமல் தான் நிறைய பேர் அந்த ப்ளம்பர் தொழிலை பண்ணுறாங்க. நிறைய தொழிலை படிக்காதவங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. அதில் ஒன்று தான் விவசாயமும் அரசியலும். அது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு இப்போ நமக்கு தெரியுதா? மோசமான விளைவுகள். உணவே மோசமாக போச்சு. உணவு உற்பத்தி, அந்த விவசாயங்கிறது உற்பத்தி வந்து மோசமான உணவுகளை அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. யார் படிக்காத விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உற்பத்தி பண்ணுற உணவுகள்லாம் வந்து நஞ்சாகவும் மோசமாகவும் இருக்குது. எதை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் அந்த மாதிரி மக்களுடைய உணவு தேவை வந்து சரியாக பூர்த்தி செய்யப்படவில்லை. நல்ல ஊட்டச்சத்து நிறைந்ததாக பூர்த்தி செய்யப்படவில்லை. காய்கறிகள் தான் அதிகமாக இருக்குது. எங்கே பழங்கள் அதிகமாக இருக்குது? அதிகமாகவே இல்லை. பழம்லாம் விலை அதிகமாக இருக்குது. ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள்லாம் நமக்கு கிடைக்கல. உற்பத்தி குறைவாக இருக்குது. விவசாயிகள்கிட்ட வந்து படிக்காதவர்களிடம் விவசாயத்தை கொடுத்ததுனால உற்பத்தி குறைஞ்சிருச்சு. அதே படித்தவங்ககிட்ட கொடுத்துருந்தா ஒரு 2 ஏக்கர் நிலத்தை படிக்காதவங்ககிட்டையும் இன்னும் 2 ஏக்கர் நிலத்தை படித்தவங்ககிட்டையும் கொடுத்து பாருங்கள், யார் உற்பத்தியை பெருக்கிறாங்கன்னு பாருங்கள். நல்லா படித்தவங்க வந்து பல மடங்கு உற்பத்தியை கொடுப்பாங்க, படிக்காதவங்க வந்து கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அதனால் எந்த தொழிலை செஞ்சாலும் அந்த தொழில் சார்ந்த படிப்பை அவங்க படிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த தொழிலை செய்ய அனுமதிக்க வேண்டும். இதன் மூலம் மிகப்பெரிய புரட்சி நடக்கும். இந்த ஒரு சட்டமே போதும், மிகப்பெரிய புரட்சி நடக்கும். அரசியல் தூய்மையாகிவிடும். அரசியல் அறிவுபூர்வமானவர்களின் கூடாரமாகிவிடும் அரசியல் என்பது. அது மாதிரி விவசாயமும் படித்தவர்களின் களமாக மாறிவிடும். அரசியலில் லஞ்சம், ஊழல், நேர்மையின்மையெல்லாம் ஏன் பெருகி போச்சு? அராஜகம் ஏன் பெருகி போச்சு? அது படிக்காதவர்களின் கையில் அரசியல் என்பது படிக்காதவர்களால் சூழப்பட்டிருக்கு. படிக்காதவர்களுடைய கையில் அரசியல் என்பது, ஆட்சி அதிகாரம் என்பது படிக்காதவங்க கையில் இருக்குது. அதனால தான் வந்து ஊழல், லஞ்சம், அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரில. இந்த நவீன உலகத்திற்கு தகுந்தாற்போல் வந்து மக்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும்னே அவங்களுக்கு தெரியல. அதனால் அவங்க வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வேலையில் இறங்கிட்டாங்க. ஊழல், லஞ்சம், இந்த மாதிரி வேலையில் அவங்க இறங்கிட்டாங்க. படிக்காதவங்க கையில் அரசியலை கொடுத்ததுனால தான் லஞ்சம்லாம் பெருகி போச்சு. லஞ்சம் பெருகிடுச்சு, ஊழல் பெருகிடுச்சு, அராஜகம் பெருகி போச்சு, ரவுடிசம் அதிகரிச்சிருச்சு. அதனால் வந்து படித்தவர்களின் கையில் இருந்தால் அவங்க ஊழல் பண்ண மாட்டாங்களா, லஞ்சம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. இங்கே தாய்மொழியில் கல்வி இல்லை என்றால், தாய்மொழியில் தொழில் இல்லை என்றால், தாய்மொழியில் வாழ முடியவில்லை என்றால்
இங்கே எல்லாமே வரும். நீ படித்தவங்க கையில் அரசியல் கொடுத்தாலும் அங்கேயும் வந்து எல்லாமே நடக்கும். அதனால் தாய்மொழியில் கல்வி தான் எந்த சீர்திருத்தமும் இங்கே சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் எடுக்கப்படுகிற சீர்திருத்த முயற்சிகள் நமக்கு உண்மையிலே 100% பலனை தரணுன்னா நம்ம தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும். இல்லாமல் நீங்கள் எந்த சீர்திருத்தமும் வெற்றி பெறாது. அரசியல் வந்து நீங்கள் படித்தவங்க தான் அரசியல் பண்ணணும் அப்படின்னா அப்போ கூட எதுவும் நடக்காது. படித்தவங்க அதனால் தாய்மொழியில் கல்வி கற்றால் தான் எந்த சீர்திருத்தமும் சிறப்பாக பலனை தரும். அதனால் வந்து படித்தவங்க கையில் அரசியல் கொடுத்துட்டா நல்லா ஆகிடுமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி தான். எப்போ வந்து இங்கே வந்து நேர்மை மக்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் நேர்மை அதிகரிக்கும், நேர்மை ஏற்படும், நேர்மையால் இது வந்து ஆக்கிரமிக்கப்படும் அப்படின்னா அங்கே தாய்மொழியில் கல்வி, தாய்மொழியில் தொழில், தாய்மொழியில் வாழ்க்கை இருக்கணும். அந்நிய மொழிக்கு இங்கே இடமே கொடுக்கக்கூடாது. தேவைப்படுகிறவர்கள் அந்நிய மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு விட்டுறணும். அப்போ தான் இங்கே எல்லாமே நல்லா நடக்கும். நேர்மை, உண்மை, எல்லாமே நம்பிக்கை, நாணயம் எல்லாமே வரும்.